ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனாமிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாடா எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வெறும் பாவாடைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தலைவாணி உரைக்கி நாட் கட்டுறதுக்கு கூட இந்த மாதிரி தான் தைப்பாங்க. ஸோ எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். நம்ம லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் கூட எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கூட அதை ஜாயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் போல் நான் அந்த ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ அதோட சென்டர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த சென்ட்ரு வரைக்கும் இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட்ரு கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி மார்க் பண்ணணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பக்கத்தில் இருந்து சென்டருக்கு ஒரு ஃபோல்டு, ஆப்போசிட் சைட்லேருந்து சென்டருக்கு ஒரு ஃபோல்டு, அப்புறம் நம்ம பக்கத்தில் இருந்து சென்டருக்கு ஒரு ஃபோல்டு. ஸோ இப்போ மறுபடியும் மேலே அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம பக்கத்துக்கு ஒரு ஃபோல்டு, 3 ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பிசுரெல்லாம் அதுக்குள்ளேயே மறைஞ்சாச்சு. ஸோ அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இதை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்ட் பண்ண பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த கார்னரில் மடித்து தைக்கணும். அதை வந்துட்டு நம்ம பின்னாடி தைச்சிக்கலாம். இப்போவே தைச்சோன்னா அந்த மடிப்பு கழஞ்சிரும். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச்சுக்கு அப்புறம் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த மடிப்பு ப்ரெஷர் ஃபுட்டில் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பிசுரெல்லாம் வெட்டி விட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தைக்க ஆரம்பித்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கை ஓரளவுக்கு தூரம் வரைக்கும் நம்மளால் பிடிக்க முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிட்டு ஒரு விரலால் அந்த நடுவில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீட்டாக மடிச்சுட்டு நான் மெதுவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நம்ம கையில் பிடிச்ச வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் பெடல் பண்ணுறதை நிறுத்திட்டு, ஃபஸ்ட்டு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டை அப்படியே பிடிச்சி மறுபடியும் கொஞ்சம் நீவி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொஞ்சம் பிடிச்சி தைக்கிறோம். ஸோ நம்ம கடையில் வாங்குகிற நாடா வந்துட்டு ரொம்ப நாள் வராது. இந்த மாதிரி வீட்டிலே காட்டன் துணி வச்சு மீந்த பீஸ்லேயே நம்ம ஒட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிப் வேணால் செய்யலாம். ஸோ இது வந்து ரொம்ப நாள் வரும், நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது, அவ்வளோ நாள் வரும் இந்த நாடா. ஸோ இது நான் சொன்ன மாதிரி தலைவாணி வரைக்கும் தைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் சன்னல் கயிறு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு ஸ்கர்ட்க்கு, இன்ஸ்கர்ட்க்கு அந்த மாதிரி தைக்கிறதா இருந்தால் ஒரு 50 இன்ச் வரைக்கும், ஒரு 50 இன்ச் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிப் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதோட எண்டு ரீச் ஆனதும் இப்போ நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ அதை உள் பக்கமாக வச்சு நான் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை பார்க்கலாம். ஃப்ரண்ட்டை விட்டு வச்சுருந்தோம்ல, அது வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கடைசியாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை ஃபோல்டு பண்ணி உள்ளுக்குள்ளே இந்த பிசர்லாம் இல்லாத மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்லா மடித்து ரஃப் அடிச்சுக்கணும். ஸோ திரும்ப திரும்ப ஒரு 2-3 தையல் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த தையல் பிரியாமல் இருக்கும். எப்போதுமே நம்ம எந்த ஒரு ஸ்டிச் ஆரம்பித்தாலுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் திரும்ப திரும்ப அடிக்கணும். ஸோ அப்போ தான் அந்த தையல் பிரியாமல் இருக்கும். ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு தலைவாணி வரைக்கும் நாட் கட்ட வேணும்னா
ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணிவிட்டு தலைவாணி உரையோடு சேர்த்து அடித்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.